போலீசாரினால் வழங்கப்படும் பாதுகாப்பை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள முப்படையினரின் பாதுகாப்பை எதிர்வரும் வாரத்தில் விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பு வழங்கப்படும் என இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் குறிப்பிட்டார். இதன்போது உரையாற்றிய அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவித்தார். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையும் அமைச்சர் வெளியிட்டார். இன்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு 60 போலீஸ் அதிகாரிகளும் 228 முப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 4 இராணுவ அதிகாரிகளும் 60 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் மெய்ப்பாதுகாவலராக பணியில் உள்ளனர். இன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக 188 முப்படையினரும் 22 போலீசாரும் வழங்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 57 இராணுவத்தினரும் 60 போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகவுக்கு 60 போலீஸ் உத்தியோகத்தர்களும் கேமா பிரேமதாசவுக்கு 10 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.